ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச்சியான வெண்ணிலா கேக் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 1 பிஞ்ச் சால்ட்டு 250 கிராம் சுகர் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பீட் பண்ணுறேன் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க. ஸோ உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கு இல்லைன்னா மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு 250 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதிலே கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக வரும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக வரும். ஸோ அதில் கொஞ்சம் 1/4 டம்ளர் மில்க்கும் ஸ்மெல் இல்லாத ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஊற்றி விட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே விழணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுற கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா அப்படியே ஊற்றிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கேப் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. எனக்கு டியூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு சாக்கோ சிப்ஸு, ஸோ உங்களுக்கு என்ன இது நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கோட்டா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. அது ஃபுல்லாக ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் எல்லா இடமும் டியூட்டி ஃப்ரூட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஓடிஜியில் ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓடிஜியை. ஸோ இது ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஓடிஜியில் நம்ம வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரேவை மிடில் வச்சுடுங்க. ஸோ மிடில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா பஃபியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு பஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.